அவர் திருவள்ளுவருக்கு வந்து சிலை அப்படிங்கிறத எங்கேருந்து எடுக்கிறார் அப்படின்னா, எல்லிஸ் வந்து ஒரு நாணயத்தை வெளியிடுறாரு. அதாவது திருவள்ளுவருக்கு உருவம் கொடுக்கலாம் அப்படின்னு முற்படும் போது எல்லிஸ் கிட்ட இருந்து அவர் வராரு. அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லிஸ் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த நாணயத்தில் வந்து எல்லிஸ் எப்படி வந்து திருவள்ளுவருக்கு உருவம் கொடுக்குறாருன்னா, க்ளீன் ஷேவ் அப்படின்னு சொல்கிற மொட்டை அடிச்சுக்கிறாங்க. முகத்தில் வந்து தாடி இல்லை, மீசை இல்லை. எல்லிஸ் வந்து பண்பாட்டு உறப்புல போய் திராவிட கருத்தியலுக்கு முன்னாடி தமிழ்னு சொல்கிறதுக்கான விழுமியத்தோடு செயல்பட்டவராக இருக்கிறார். திருவள்ளுவர் நாயனார் அப்படின்னு அவர் அச்சிட்டுறாரு. அச்சிட்டு அதுக்கு உருவமும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த எல்லிஸ்லேருந்து வேறுபட்டு அதுக்கான உருவம், ஒரு ஜடமுடி இருக்குது, மீசை இருக்குது, தாடி இருக்குது, அந்த குறுக்கில் அந்த பாரதிதாசன் கேட்டது நம்ம வேணுகோபால் சர்மா கிட்ட கேட்குறாரு. ஓவியம் ஆனால் அவர் எதை பண்ணிட்டு இருந்தாருன்னா, இந்த சூஃபி ஞானியை பண்ணி மொழியை வச்சு ஒரு மூலத்தை தேடக்கூடிய வரலாறு அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஆனால் ரொம்ப வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதர் ஓவியர் ராமச்சந்திரன். இப்போ ஒரு தெருவுக்குள்ளே போகிறோம். அந்த தெருவுக்குள்ளே போகும்போது அங்கே இருக்கிற அந்த கட்டடங்களை வச்சு இந்த கட்டடங்களினுடைய வரலாறு இப்படி தான் இருந்திருக்கும், இங்கே வந்து இப்படிப்பட்ட பண்பாடு தான் இருந்திருக்கும் அப்படின்னு. அங்கே வந்து எந்த வார்த்தையுமே தேவை கிடையாது, எந்த மொழியுமே தேவை கிடையாது. சொல் இல்லாமல் செயலை மட்டுமே வச்சு அந்த வரலாறை சொல்லக்கூடிய ஒரு மனிதர், மூலத்தினுடைய மூலத்தை தேடக்கூடிய ஒரு மனிதர்கிட்ட தான் இன்றைக்கி நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கி வந்து உங்ககிட்ட எதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஐராவத மகாதேவன் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர். நம்ம வந்து அங்கீகரித்த அவருடைய ஆராய்ச்சிகளை இன்றைக்கி வந்து ஏற்றுக்கிட்டோம். நம்ம இந்திய அளவில், உலக அளவில் இன்றைக்கி அவருடைய ஆராய்ச்சிகளை நம்ம ஏற்றுக்கிட்டோம். அதுக்கு மறுப்பு அப்படிங்கிறது இல்லாத அளவுக்கு ஆதாரங்களோட தகவல்களை கொடுக்கக்கூடியவர். அவர் திருவள்ளுவருக்கு வந்து சிலை அப்படிங்கிறத எங்கேருந்து எடுக்கிறார் அப்படின்னா, எல்லிஸ் வந்து ஒரு நாணயத்தை வெளியிடுறாரு. அதாவது திருவள்ளுவருக்கு உருவம் கொடுக்கலாம் அப்படின்னு முற்படும் போது எல்லிஸ் கிட்ட இருந்து அவர் வராரு. அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லிஸ் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த நாணயத்தில் வந்து எல்லிஸ் எப்படி வந்து திருவள்ளுவருக்கு உருவம் கொடுக்குறாருன்னா, க்ளீன் ஷேவ் அப்படின்னு சொல்கிற மொட்டை அடிச்சுக்கிறாங்க. முகத்தில் வந்து தாடி இல்லை, மீசை இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஒரு குடை அப்படிங்கிறது ஒரு சமண முனிவருக்கான ஒரு அடையாளம் தான் அந்த எல்லிஸ் வந்து வெளியிட்டு அந்த நாணயத்தில் இருக்குது அப்படின்னு வந்து அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஐராவத மகாதேவன். மிகச்சிறந்த பண்பாட்டு ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்ட பரமசிவன் அவர்களும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திருவள்ளுவர் ஒரு சமணர் தான், சமண நூல் தான் திருவள்ளுவம் அப்படிங்கிறது வந்து அவரும் ஒத்துக்கிட்டார். மிகச்சிறந்த தமிழ் நாட்டோட ஆராய்ச்சியாளர்கள் ஒத்துக்கிட்டாங்க, திருக்குறள் வந்து சமண நூல் தான், திருவள்ளுவர் அப்படிங்கிறது சமணர் தான் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, ரொம்ப சாதாரணமாக? இல்லை, திருக்குறள் அப்படிங்கிறது சமண இலக்கியம் கிடையாது, திருவள்ளுவரே சமணர் கிடையாது லெனின் அப்படின்னு சொல்கிறீங்க. எந்த ஆதாரத்தினுடைய அடிப்படையில் இந்த தகவலை வந்து நீங்கள் மறுதளிக்கிறீங்க? இப்போ எல்லிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரோட பீரியட்லேயே ஒரு கருத்துருவம் வந்துடுது. அதாவது வட இந்தியாவிலேருந்து தான் வந்து தென்னிந்தியாவோட வட இந்திய மேலாண்மையோட மோதல்னால தான் தென்னிந்திய பண்பாட்டு தலைமையை விழிப்ப அரசுருவாக்கத்தை அடைஞ்சதுன்ற ஒரு கோட்பாட்டு பின்னணியிலிருந்து இதை பார்க்குறாங்க. யார்? எல்லிஸ். எல்லிஸோ இல்லை ஐராவதமோ அதை தான் வழி முடிஞ்சு பார்க்குறாங்க. அது என்னென்னா, சந்திரகுப்த மௌரியனோட கடைசி காலத்தில் தாது வருட பஞ்சத்தினால அவர் வந்து அவரோட தலைவர் பத்ரபாகு வந்து தென்னிந்தியா பரப்புறாரு. அதோட சந்திரகுப்தனும் வந்துட்டார். அவர் தான் இப்போ மைசூரில் இருக்க சரவண பலகுலாவில் அந்த வெள்ளை குலத்தோட இதில் வந்து தங்கியிருக்கிறாரு. அந்த வகையில் தான் வந்து இங்கே தமிழோட அந்த பழைய மாநிலனாக இருந்த தமிழ் குடிகளை அரை நாகரியாக இருந்தவங்களோட வந்து கல்வியை போதிச்சு அவங்க தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் மொழியை அவங்க உருவாக்கி கொடுக்குறாங்க. அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க சங்க இலக்கியம்லாம் பின்பற்றி வந்தாங்க. இது வட இந்தியாவில் இருந்து அவங்க வந்து சொல்லி தந்தது. ஆமாம், கிமு 3ஆம் நூற்றாண்டில் சந்திரகுப்த மௌரியன் வந்தனால தான் சங்க காலத்தோட தொடக்கம் கிபி 3ன்னும் முடிவு கிமு 3 கிபி 3ன்னு வச்சுருக்குறாங்க. இதுதான் இந்த வரம்பு. அப்போ இந்த வரம்பில் சமணராக வந்த பத்ரபாகோ சந்திரகுப்த மௌரியன் வந்தது வந்து ஒரு கதை, செவி வழி கதை. இதுக்கு சான்றுகள் கிடையாது. இப்போ என்னென்னா, இந்த கதையை நம்பி வந்து சங்க காலத்தை வரையறுத்துருக்குறாங்க. இந்த வரையறுப்பில் வந்து என்னென்னா, முதல்ல இவங்க தமிழர்களுக்கு வந்து அவங்களுக்குள்ள கலை இலக்கியங்கள் இருந்திருக்கலாம், அது ஒரு அரை மரபில் இருக்கலாம். மொழியாக பதிவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியல. மொழியை கற்றுக் கொடுத்ததே, ஒரு வரிவடித்தை கற்றுக் கொடுத்ததே வட இந்திய ஒரு மகத அரச ஒரு நிறுவன சந்திரகுப்த மௌரியன் தான் அப்படின்றது தான் அந்த
சொல். ஓகே. இதை வந்து ஐராவதமும் ஒத்துக்கிறாரு. இப்போ எல்லிஸ் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, எல்லிஸ் இந்த வகையில் வரல. எல்லிஸ் என்ன பண்ணுறாருன்னா, பிற்கால மரபில் வந்து பரிமேலழகர் வந்து குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார். அது சித்தாந்த உரையாக இருக்குது. அப்போ அவரோட உரைக்கே ஒரு நிறைய ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. அதில் ஒரு சங்க இலக்கிய பாடலோட ஒரு அதிகாரத்தில் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. அந்த ரெஃபரன்ஸ் போய் எல்லிஸ் ஸ்டடி பண்ணிவிட்டு சங்க இலக்கியத்தோட அந்த செயல் வந்து இப்படி இல்லை, அப்போ வந்து திரிக்கிறாரு பரிமேலழகர் அப்படின்றது வழியாக பரிமேலழகர் மேலே சில சார்ஜை வைக்கிறார். குறிப்பிட்ட மூல வடிவங்களில் பரிமேலழகரோட ஒரு இன்ட்ரிபியூட் பண்ணி ஒரு 20 நூலுக்கு மேல் மேற்கோள் காட்டுறதா சொல்கிறாங்க. அதாவது திருக்குறளுக்கு உரை எழுதின ஆட்கள்லேயே பதிப்புக்கே வராத நூல்களில், அதாவது இந்த ஓலைச்சுவடியில் இருந்த நூல்களை, தமிழ் நூல்களை வந்து மேற்கோள் காட்டுற அளவுக்கு எல்லிஸ் வந்து அவ்வளோ நுட்பமாக தமிழ் மாணவராக இருக்கிறாரு. அவர் வந்து இந்த காட்வெலுக்கு முன்னாடியே வந்து இப்போ திராவிடன் ஒரு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் தமிழ் தான் அந்த மூலன்றதை எல்லிஸ் முயற்சி செய்கிறாரு. ஆனால் எல்லிஸ் முழுசாக வெளியிடலை எதையுமே. அதுக்குள்ளே அவர் இறந்துட்டாருன்றதுனால இது நம்மளுக்கு வந்து ஒரு சிக்கலான இடமா இருக்குது. எல்லிஸோட குறிப்பில் நிறைய பேர் பின்னாடி பயன்படுத்துகிறாங்க. அவர் தமிழ் தான் அதை கையாளுறாரு. அதுக்கு பின்னாடி வந்த காட்வெல் தான் என்ன செய்கிறாருன்னா, இந்த ஒப்பிலக்கண முறையை பயன்படுத்தி வந்து வட இந்திய திராவிட மூலத்தின் வழியாக மொழி இல்லை, தென்னிந்திய மூலமே வந்து தன்னளவில் தனித்து இயங்குறது. அப்போ இந்தியாவை பற்றியான ஐரோப்பிய கருத்துருவமான சமஸ்கிருதத்துக்கு உட்பட்ட மொழி குடும்பங்கள் தான் இந்தியாவிலையும் இருக்குது அப்படின்ற ஐரோப்பிய பார்வையை முதல் முறையில் பிரேக் பண்ணி வந்து இவர் வந்து காட்வெல் வந்து திராவிட மொழி குடும்பம்னு ஒன்று இருக்குது, அதில் பல இது இருந்தாலும் தமிழ் அதில் தனித்து இயங்கக்கூடிய பலம் உண்டு, பிறகு வந்து சமஸ்கிருத கலப்பு இருந்தாலும் சமஸ்கிருத துணை இல்லாமல் பிற திராவிட மொழிகள் இயங்க முடியாது, கன்னடம் தெலுங்கெல்லாம் இயங்க முடியாது, தமிழ் மட்டும் இயங்கும் அப்படின்ற இடத்துல வந்து என்ன செய்கிறாருன்னா, வந்து தமிழோட கொடை தான் தெலுங்கு கன்னடம் இது எல்லாமே முன் வச்சு ஒரு பெரிய இந்தியானாலே சமஸ்கிருதன்ற இடத்துக்கு மாற்றா காட்வெல் ஒரு பெரிய பாத்தை உருவாக்குறாரு. இப்போ அந்த பாத்துலேயும் என்னென்னா, இந்த தமிழ் மொழி வந்ததை பற்றிலாம் காட்வெல் பேசலை. அவர் ஒன்றும் சங்க இலக்கியத்தில் பற்றிலாம் ஒன்றும் காட்வெல் பேசலை. அப்போ என்னென்னா, இவங்க ஐராவதம் மாதிரியான நாட்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சிந்துவெளியோட ஆய்வுகள் வரும்போது அது திராவிட மூலம்னு சொல்லும்போது அதுக்கு எழுத்துரு வந்து என்னதுன்னு வரும்போது ஐராவதம் அதுக்குள்ளே நுழைஞ்சு என்ன செய்யறதுன்னா, தமிழ் எழுத்துருவா அப்படின்றதுக்கான ஒரு ஆய்வு திட்டத்தில் பங்களிக்கிறார். அந்த வகையில் என்னென்னா, இந்த தொடக்க கால தமிழின்றத அது பிராமின் வந்து இந்த அசோக பிராமி வழியாக தமிழோட அதை ஒத்தனை எழுத்துக்கள் இங்கே இருக்குது. அசோகரோட இதில் கூட அந்த எழுத்துக்கள் கிடையாது. எங்கன்னா வந்து மகதத்திலே அந்த எழுத்துக்கள் கிடையாது. அசோகர் கல்வெட்டுன்னு சொல்கிற எழுத்துக்களோ அவரோட கல் தூண் ஆவணங்களில் இருக்கக்கூடிய எழுத்துருக்களை மையப்படுத்தி அதுக்கு ஒத்த கூறுகள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் கிடைக்குது அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வராங்க. அதுக்கு ஒத்தது இருக்கிறத படிக்க முயற்சிறாங்க. அவங்களால வந்து பிராமின் அவங்க அங்கே படித்த வடிவத்தினுடைய அதை படிக்க முடியல. அப்போ அதுக்கு ஒரு நூற்றாண்டு போராடி என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ இது தமிழ் வழியாக படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்வாதியார் சொல்கிறார். அவர் சொன்னது வழியாக அது தமிழில் படிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அசோகரோட எழுத்து வந்து பிராமி, அசோக பிராமி, இங்கே இருக்கிற எழுத்தை படிக்க முடியல, அப்போ தமிழ் நெடுங்கணக்கு வழியாக படிக்க முடிஞ்சது. அதனால் அசோகரோட பிராமியோடைய வரி வடிவம் அப்படியே இருக்குது, அதனால் இது தமிழாக மாறி இருக்கு. அப்போ அசோக பிராமி தான் தமிழுக்கான எழுத்துருவா இங்கே பரிணமிச்சிருக்குது அப்படின்றதான ஒரு ஓர்மையில் வந்து இவங்க வந்து தமிழக கல்வெட்டுகள் அது இதுன்றதோட இடத்துல வந்து பங்களிக்கிறதுல ஐராவதம் முக்கிய ஆளாக இருக்கிறாரு. அதனால் என்ன, தமிழுக்கான எழுத்துரு வந்ததையே வந்து ஐராவதம் என்னவா சொல்கிறாருன்னா, கன்னடத்துக்கு வந்து கன்னடத்தின் வழியாக தான் வந்து தமிழ் வந்தது, கன்னடத்தின் வழியாக தான் தமிழ். அப்போ கன்னடம் தான் தமிழோட மூத்தது, தமிழுக்கு கன்னடத்துக்கு எழுத்துருலாம் இல்லை, தமிழுக்கு அப்புறம் தான் வந்தது. ஆனால் என்னென்னா, இப்போ அவர் சொன்ன வாதம் என்னன்னா, கர்நாடக பகுதிக்கு வந்தவங்க தான் தமிழோட எழுத்துரு உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. அது என்ன, அசோக பிராமி வழியாக. சரி, அதுதான் நம்ம தமிழ் பிராமின்றோம். சரி, இதில் வந்து நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எல்லிஸ் வந்து எப்படி உருவம் கொடுத்தாரு இந்த இது இல்லை, அதுதான் இப்போ என்னென்னா, இப்போ இந்த இடம் இருக்குல்ல, இப்போ அந்த மாதிரி சமணத்துக்கு இல்லை, சமணத்துக்கு ஒரு பெரிய ட்ரெடிஷன் இருக்குது இல்லை, அதுக்கு ஒரு பெரிய மரபு இருக்குது, 23 திருத்தங்கார் வரைக்கும் பெரிய மரபு இருக்குது. இப்போ அவர் தான் வந்தாருன்னா இவங்க சங்க இலக்கியத்துக்குள்ள மொழி ஏன் சொல்லிக் கொடுக்கணும்? இப்போ வட இந்திய மொழி இருக்குல்ல, அர்த்தமாகதியோ பௌத்தத்தோட பாலியில் வந்து 50 எழுத்து இருக்குது, 49 ஒலிப்பு இருக்குது. ஆனால் தமிழில் 30 ஒலிப்பு தான். இப்போ வந்து வட இந்திய சமஸ்கிருத பண்டிதர் என்ன சொல்கிறாங்கன்னா, சமஸ்கிருதம் தான் தமிழ் வந்தது,
முதல்ல. ஆனால் அது ரொம்ப சிறப்பாகி வந்து 30வது சுருங்கி வல்லினம் மெல்லின் இடையினெல்லாம் ஆயிடுச்சுன்னு சமஸ்கிருத பண்டிகையில் ஒத்துக்கிறாங்க. சரி. மொழி ரீதியாக தமிழ் சிறப்பாக இருக்குதுன்னு ஒத்துக்கிறாங்க. இப்போ அது இன்னொரு பார்வையில் சமஸ்கிருதம் பேசுகிறேன் பாருங்கள், 30 எழுத்து வச்சுட்டு என்னங்க பண்ண முடியும்? 49 எழுத்து இருந்தால் தாங்க பேசவே முடியும். பாருங்கள், ஒரு கா தான் வச்சுருக்காரு, நாங்கள் பாருங்கள் 4 கா, ஒரு சா தான், நாங்கள் ஒரு 4 சா. 4 சா போடாமல் எப்படி நீ பேசுவ? ஒரு கா வச்சுட்டு எவ்வளோ எக்ஸ்பிரஷன் நீ சொல்ல முடியுன்றதை அவங்க வாதிடுறாங்க. இப்போ வந்து ஐராவதம் இப்படிலாம் வாதிடலை, அவர் இதுக்கெல்லாம் பதிலே சொல்லலை. அவர் என்னென்னா இந்த கதையை ஒத்துக்கிட்டு பிராமிலிருந்து தமிழ் வந்ததுன்னு நிறுவிட்டார். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கதைக்கு சொந்தக்காரராக இருக்கிறாரு. அது மாதிரி சமணத்தோட ஏரியாவில் எல்லீஸ் வந்து சமணம் பின்னாடி தான் வந்ததுன்றாரு. அப்போனா அவரோட செயல் வடிவமாக என்ன செய்கிறாரு? சங்க மறிவு நூலான திருக்குறள் எடுத்துகிட்டு நீங்கள் விளக்கும் போது, மொழியை கற்றுக் கொடுக்கும்போது நீங்கள் உங்களோட கருத்தியலை கற்றுக் கொடுக்கலையா, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கலையா அப்படின்ற இடம் அங்கே குறுக்கிடுது. அப்போ என்னென்னா இவர் சங்க மறிவு நூலுன்னு சொல்லிட்டு சமணம் வந்து திரும்ப ஒரு 300 வருஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து குறளில் வந்து ஒழுக்கம் அதிகம் கெட்டுப்போச்சு, அதனால் நாங்கள் வந்து குறள் பண்ணிட்டாரு, சமணர்கள் தான் சொல்லி கொடுத்துருக்க முடியும் அப்படின்னா, சங்க இலக்கியம் மூலன்றதை 2 பேருமே தவறாக முன்னிறுத்துறாங்கன்னு ஆகிடுது. சங்க இலக்கியத்தோட உள்ளடக்கத்துக்குள்ளே இவங்க யாரும் போகவே இல்லை. இப்போ உள்ளடக்கத்துக்குள்ளே வந்தவர் வந்து அப்பா சங்க இலக்கியம்லாம் வெறுமே இதுவாக இருக்குது, பாலியலாக இருக்குது, இன்னும் ஒரு மோசமாக இருக்குதுன்னு சொல்கிற எல்லீஸ்லேருந்து ஜியூ போப் வரைக்கும் வந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்த அனைத்து வெளிநாட்டு பண்டிதர்களும் கிறிஸ்துவ பின்புல ஒழுக்கத்திலேருந்து அறம் பொருளை தான் இவங்க வந்து எழுதுனாங்களே ஒழிய இன்பத்துப்பால் காமத்துப்பாலை எழுதவே இல்லை இன்னைக்கு வரைக்குமே அதை வந்து மொழி மாற்றம் பண்ணலை. அப்போனா கிறிஸ்தவ ஒழுக்காறுகள் அடிப்படையில் களவுன்னு சொல்லக்கூடிய தமிழோட உயர்ந்த அறத்தில் ஒன்றுத்தை எதிர்கொள்கிறதுக்கு இவங்களால முடியல. ஏன்னா இவங்களோட கிறிஸ்தவ ஒழுக்கம் அது தடுக்குது. அது காமமாகவும் சாத்தானாகவும் கலை நுகர்வுன்றது வந்து வேற ஒன்றா பார்க்குற இடத்துல தான் போப்பு வரைக்கும் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இவங்க யாருமே களவுன்ற அதிகாரத்தை மொழிபெயர்க்கவே இல்லை. ஏன்னா அவங்க ஒழுக்காறில் வந்து இன்ப நுகர்வு இவங்களால வந்து ஜீரணிக்க முடியல. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கருத்தியல் தளத்துக்குள்ளே நம்மளுக்கு ஒரு செய்திகள் வருதே ஒழிய, அப்போ சமணத்துக்குள்ளே இன்பத்து பாலை இல்லை, இன்பமே இல்லைல்ல. இப்போ திருத்தக்க தேவர்கிட்ட வந்து 7ஆம் நூற்றாண்டில் என்ன கேட்குறாங்க, அப்பா நீ சமணர்ன்ற தமிழுக்கெல்லாம் ஏதோ பங்களிச்சு தான் சொல்கிற, தமிழில் வந்து இன்பத்து பாலை இருக்குதுல்ல, இப்போ அதை பற்றி இல்லறம் இருக்குது, எல்லாமே இருக்குது, இதை பற்றி என்னப்பா சமணம் ஒன்றுமே சொல்லலைன்னு சேலஞ்ச் பண்ணும்போது சோழ அரசு வம்சத்தில் வந்த திருத்தக்க தேவர் என்ன செய்கிறாரு, சீவகன் காவியத்தை உருவாக்குறேன். அப்போ சமணத்தில் முதல் முறையில் என்ன வருது, இந்த சார்ஜ் 7ஆம் நூற்றாண்டில் கேட்குறாங்க, என்னப்பா தமிழ்னா என்ன தெரியுமா, என்னத்துக்கு நீ தமிழில் பங்களிச்சிட்டிங்கன்ற கேள்வி கேட்கும்போது, தமிழில் நாங்களும் பங்களிச்சிருக்கோம்பா அப்படின்ற இடத்துக்கு ஒரு சிவக புராணம் பண்ணுறாரு. அதுவும் வடமொழியை தழுவுன ஒரு புராணம், சொந்த புராணம் கிடையாது. அப்போ சிவக புராணத்தில் என்னென்னா ஒரு நபர் 6 கல்யாணம் பண்ணிக்கலாம் அரசு இதுக்காக அப்படின்னு அது போயிட்டே இருக்குது. ஆமாம், எல்லா விஷயமும் அவர் பண்ணுறாரு. அந்த மாதிரி எதுவுமே தமிழில் கிடையாது. அப்போ தமிழுக்கு சமணம் பங்களிச்சதுன்ற வார்த்தை திருத்தக்க தேவரோட முடிஞ்சு போகுது. திருத்தக்க தேவரே அதை பண்ண முடியல. அப்படி பண்ணதுக்கான இடம் வரும்போது தமிழோட குறளில் வந்து களவு அதிகாரத்தில் வள்ளுவர் பேசுனது வந்து சமணத்தின் வழியாக வந்திருக்குமா? அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, சமணம் தான் வந்து மொழியை சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்கிறீங்க, சமணர்கள் தான் வந்து கல்வியை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான், நாகரிகத்தை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சங்க இலக்கியம் அப்படிங்கிற ஒன்றே உருவாச்சுது. கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சங்க இலக்கிய காலம் வருது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் வந்து இது சரியான இலக்கியம் கிடையாது, சங்க இலக்கியங்கள் எல்லாமே ஒழுக்கத்தை தவறுது, வரைவின் மகளிரை பற்றி சொல்லுது, பரத்தை ஒழுக்கத்தை பற்றி பேசுது, அப்போது இது வந்து சரியானது கிடையாது, நாங்கள் ஒழுக்கத்தை சொல்லி தரோம் அப்படின்னு 300 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து உட்கார்ந்துருந்து சங்கம் நூல் சங்க மறிவு நூல் பிரிச்சதே முட்டாள்தனம். ஆமா, 14 கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது வருது நமக்கு. அப்போ 300 வருஷம் எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. இல்ல இந்த டிவைடே வந்து நீங்க சொன்னதே போய், அப்போ வந்து எல்லீஸ் வந்து அது ஒரு கற்பனை தான், அவர் வந்து வள்ளுவர் வந்து ஒரு இதாவே இருக்க முடியாது. ஆமா, அவர் இப்படி புரிஞ்சுக்கிட்டு இந்த கோட்பாடுக்கு ஆட்பட்டு என்ன செய்றாரு, மேலையர் கோட்பாட்டுக்கு ஆட்பட்டு இப்படி வந்துட்டாரு. இது வந்து தொகை நூல்களை உங்களுக்கு தவற அறிமுகப்படுத்துறது சமம். ஓகே, இப்போ வந்து என்ன, தமிழோட திணை கோட்பாடு, திணைன்றது ஒழுக்காறுகள் தான். திணை ஒழுக்காறுகளில் சமணமும் பௌத்தத்தாலையும் புரிஞ்சிக்க முடியாதனால தான் அவங்களால தமிழில் பங்களிக்கவே முடியல. திரும்ப திரும்ப அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஒழுக்காறுகள் புரியவே இல்லை அவங்களுக்கு. ஏன் திணைன்றதே புரியாத ஆட்களாக தான் சமணர்களும் அவங்க நூட்களில் அவங்க வெளிப்படுத்துகிற கூறுகளில் அவங்களுக்கு திணையே தெரியல.
திணையை தான் வந்து எதிர்கொள்ள முடியாமல் தோற்று போகுது சமணமும் பௌத்தமும் ஒழிய சைவ வைணவத்துக்கிட்டலாம் தோற்று போலாது. திணை தான் வந்து திணையிலேருந்து மீறி வந்து சைவ வைணவம் மேலே எழும்புது. ஆனால் திணைக்கு உட்பட்டு தான் இருக்குதுன்றது தான் வந்து சைவ வைணவத்தோட கூறு. அப்போ திணையோட கூரை இந்த மானிடவியல் அடிப்படையில் முதல்லும் கரு உரி அப்படின்ற இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம இந்த மானிடவியல் சிந்தனையாளர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கருவில் இருக்க பொருளை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்து நிலமாக அதை கருவை நிலமாக்கிட்டாங்க. முதல்ல தான் நிலம் பொழுது இருக்குது இல்லை, நிலம் பொழுது வந்தது, அதனால கரு உண்டாகுது. உரிமாந்தனை விட்டுட்டாங்க. உரிமாந்தனை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா கருவை மட்டும் எடுத்துக்கிட்டு இவர் குறிஞ்சின்னு ஒன்று இருக்குப்பா அங்கன்னா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து நெய்தலில் இருக்கவங்க எப்பவுமே சோகமாகவே இருப்பாங்க. அப்போ என்னென்னா அவர் நம்ம ஆளுங்க வந்து பிரிவுன்னா உடனே கடற்கரைக்கு வந்துடுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம சினிமா மாதிரி இருக்குது. உடனே கடற்கரைக்கு வந்துடுவார், உடனே மலை மேலே போயிடுவார். இப்போ மருத ஒழுக்கத்தை நம்ம ஆளுங்க மரபியெல்லாம் கொண்டாடுறாங்க. மருதத்தை தமிழ் ஒழுக்கம் வந்து மறுக்குது, மருதம் மீறல்னு சொல்லுது. ஆனால் மருதம் தான் வளர்ச்சின்றாங்க. மருதத்தை வந்து ரொம்ப ஓவராக வந்து எதிர்கொண்டு மறுத்தளிச்சுக்கிட்டே வருது. திருக்குறள் வந்து சமண இலக்கியம் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த கடவுள் வாழ்த்து பாடல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுட்டே இந்த கருத்துக்கள்லாம் இருக்கே, சமண கருத்துக்கள்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கே. சமணத்தோட அடிப்படையே வந்து என்னென்னா கொல்லாமை தான், அஹிம்சை தான். அஹிம்சை பற்றி தானே முழுக்க முழுக்க நமக்கு வந்து திருக்குறள் வந்து சொல்லுது. அப்போ வந்து இது சமண இலக்கியம் தானே அப்படின்னு வாதாடக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? அந்த கருத்துப்படி இது வாதாடுறதுக்கே கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அவங்களுக்கு வந்து சமணம்னா என்னன்னே சொல்ல தெரில. சமணம் சொல்ல தெரிஞ்சாதானே உங்களுக்கு. சமணம்னா என்ன? அப்போ கொல்லாமை பற்றி சொல்கிறது சமணம் இல்லையா? அஹிம்சை பற்றி பேசுறது சமணம் இல்லையா? துறவி தான் அதை செய்கிறாரு. துறவி என்ன செய்கிறாருன்னா எதையும் நான் கொல்ல மாட்டேன் அப்படின்ற அவரோட நோம்பின் அடிப்படையில் இருக்கிறாரு. இதுக்கு ஒரு பெரிய வழக்கே இருக்குது. வந்து வரலாற்று ரீதியான கதையை, அதுவும் ஒரு கதை தான், அது வரலாற்றோடு சம்மந்தப்பட்ட கதை. சந்திரகுப்த மௌரியன் அரசுக்கு வந்துட்ட உடனே வந்து விவசாயிகள்லாம் அவர்கிட்ட ஒரு பஞ்சாயத்து கொண்டு வராங்க. அந்த விவசாயிகளோட ஏரியாவில் ஒரு சமண துறவியும் இருக்கிறார். என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பக்கம் சமணத்துறவி, ஒரு பக்கம் விவசாயிகள். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவர் வந்து எங்கள் வேலைக்கு தடையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரகுப்த மௌரியன்கிட்ட. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, வெட்டுக்கிளிகள்லாம் ஒவ்வொரு வருடமும் வட இந்தியாவில் வரும். அப்போ வெட்டுக்கிளிகளை கொல்றதுக்கு ஜனங்க தயாராகிறாங்க. அவங்க பயிர்களை விளைவிச்சு. இவர் என்னன்னா அதெல்லாம் ஒரு உயிர், அதை கொல்லக்கூடாது. இப்போ சந்திரகுப்த மௌரியன் சிக்கல வந்து, அப்பா நம்மளால இந்த வழக்கை தீர்க்க முடியாது, நம்ம அமைச்சர் இருக்கிறாரு அவர்கிட்ட அனுப்பி விட்டுருவோம், நம்மளுக்கு ஏன் வம்புன்னு அவர் சாணக்கியர்கிட்ட கொடுத்துறாரு. சாணக்கியர் அந்த வழக்கை கேட்டு என்ன செய்கிறாருன்னா, அவரோட கடமையை அவர் செய்கிறார். உயிர் கொல்லாமன்றது அவரோட கடமை. அதனால் நீங்கள் வந்து அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து எதுவும் மறுக்காதீங்க. ஏன்னா அவரோட கொள்கையை அவர் உங்கள் முன்னாடி பிரசங்கம் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் யார்? நீங்கள் இல்வாழ்வான் தானே. உங்கள் குடும்பம் குட்டியை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த பயிரை விளைவிச்சிருக்கீங்க. இந்த பயிரை அறுவடை பண்ணி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா தான் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் வெட்டுக்கிளிகளை கொள்றதுக்கு என்ன வழக்கமாக பண்ணீங்களோ அதை உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க. இதனால சிக்கலாகாதீங்க. ஏன்னா அவர் தனியால் ஒரு உயிர் கொள்ளாமன்றவர் அடுத்து உங்களுக்கு ஒன்று இந்த வருட விளைச்சல் கிடைக்காது. அதனால் உங்கள் கடமை நீங்கள் செய்யுங்க, அவர் கடமை அவர் செஞ்சிடுன்றாங்க. அப்போ வந்து சமணரோட உயிர் கொள்ளாமன்றது எந்த இடத்துக்கு போகுதுன்னா, ஒரு மாந்தன குழு தன்னோட ஜீவாதாரத்தை இழக்கிற இடத்துக்கு போகுது. வாழ்க்கை இல்லைன்ற இடத்துக்கு போகிறதுன்னா சமண ஒரு துறவு நிலையோட இடம். சமண துறவுன்றது சமண பின்பற்றாளர்களோட ஒரு படிநிலை கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டால் துறவுக்கு போகலாம். அப்போ துறக்கிறதுன்றது இந்திய மரபில் என்னென்னா, இந்த சமூக ஒழுக்காரிலேருந்து நீங்கள் விடுபட்டு நீங்கள் விடுதலைன்ற இந்த எழுபிறப்போட விடுதலைன்றது இந்தியாவோட அடிப்படை சிந்தனையில் ஒன்று. அது பௌத்தமாக இருக்கலாம், சமணமாக இருக்கலாம், எந்த பிரிவுன்றது பிறப்பு தொடருதுன்னு நினைக்கிறாங்க. பிறப்பு தொடர்ற அறுத்துக்கிறதுன்ற ஒரு வழிமுறை தான் துரத்தல்ன்றாங்க. அப்போன்னா சமூக அமைப்பு எந்த கட்டமைப்பு உருவாக்கியிருக்கோ அதை துறக்குது. அப்போ நான் வந்து என்னோட சாப்பாட்டுக்காக நான் தனியாக வேலை செய்ய மாட்டேன். அப்போ என் சாப்பாட்டுக்கு நான் போய் ஒரு வேலை பிச்சை எடுப்பேன். அப்போ அந்த சமூகத்தோட ஆள் தான் அந்த பையன். அதனால் என் சமூகம் என்ன பண்ணா, இவன் வந்து நம்ம அமைப்போட ஒரு ஆள், இவன் வந்து அதுலேருந்து விடுபடுறதுக்கு முயற்சி செய்கிறான். அதனால் அவனுக்கு நம்ம பிச்சை இடுறதுன்றது நம்ம தர்மத்தில் ஒன்றுன்னு அது வச்சுருக்குது. அதனால தான் இந்தியாவில் மட்டுமே இப்படி விடுதலை நோக்கி போகிற எந்த கருத்தில் போனாலும் அவருக்கு உணவிடுறதை வந்து ஒரு வழக்காகவே இந்திய மரபு வச்சுருக்குது. அனைத்து பிரிவும் அனைத்து பகுதியோட ஆட்கள் வச்சுருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இங்கே துறவுன்றது ஒரு தனிநபரோட பயிற்சியாக இருக்குது. இந்த சமூக ஒழுக்காறுகள்லேருந்து
அது ஏற்கனவே பூர்வ மரபாகவே அது கட்டமைச்சு வந்திருக்குது. சமணம் எழும்பி சமணர் நீ ஒரு ஆளுக்கு உனக்கு இதுன்னா அது சொல்லலை, அது வழி வழியாக இருக்குது. அப்போ நம்ம சமணத்தை அப்போ புரிஞ்சுக்கிட்ட பௌத்தம் என்ன செய்யுதுன்னா வழி வழியாக இருக்கனால சமணத்துக்குள்ள தொல்மரபாகவே அந்த அபிப்பிராயங்கள் இருக்குது. இது துறவிக்கு தான் இந்த இடம். இப்போ சமணருக்கு வந்து அவர் எதையும் கொல்லலைன்னா அவர் என்ன செய்வார்? என்ன செய்ய முடியும்? ஆமாம். இப்போ ஆச்சாரன்றது இந்திய மரபில் யார்கிட்ட இருந்து வந்திருக்க முடியும்? இந்த கொல்லாமையை கடைப்பிடிக்கிற ஆள்கிட்ட இருந்தால் வந்திருக்க முடியும். அப்போ என் கிட்ட வராத, நீ தூர நெல், நான் வாயை முடிக்கிறேன், இது பண்ணுறேன், என்னோட உமிழ்நீர் கூட ஒன்று இது பண்ணோம் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பேசுகிற ஆச்சாரன்ற ஒரு மரபு சமணத்துக்கிட்ட இருந்தால் வந்திருக்க முடியும். நீங்கள் ரொம்ப தீவிரமாக யோசிக்கணும். அவர் தான் வந்து நோய் நொடி கூட ஆட்படுறாரு, எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கிறாரு, நடக்கணும் பெருகிக்கிட்டே நடக்கணுன்றாரு, இப்படின்ற எல்லா விஷயமாவும் அவர் இருக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட வந்து ஆச்சாரம் வந்திருக்க முடியும். அது வந்து அவருக்கானது தான், அந்த குழுக்கானது கிடையாது. அப்போ என்னென்னா சமணத்தில் ஒரு பிரிவுசாரர் வந்து துறவு அடைகிறாங்க. அவங்க 4 வர்ணமாக இருக்கிறாங்க. இப்போ சத்திரிய வர்ணம் இருக்குது, பிராமண வர்ணம் இருக்குது, வைசிய எல்லா வர்ணமும் இருக்குது. அதனால தான் அவங்க விவசாயம் வந்து அதீதமாக கொள்ளுதுனால தான் பிற்காலத்தில் வணிகமயமாகறாங்க. எலிஸ் வந்து பண்பாட்டு உறவுக்குள்ள போய் திராவிட கருத்தியலுக்கு முன்னாடி தமிழ்னு சொல்கிறதுக்கான விழுமியத்தோடு செயல்பட்டவராக இருக்கிறார். அவர் தான் முதல்ல ஓலை வந்து ஒரு வகையில் கலெக்ட் பண்ணணுன்னே சொல்கிறாரு. ஓலை ஏதோ ஒரு வகையில் ஓலையில் பதிவிடுறது நின்று போகுது. அப்போ அவர் என்ன செய்யறன்னா ஓலைகள் ஏதோ வெளியே போயிடும்னால எல்லாருக்கிட்ட இருந்து ஓலையை லீகலாக கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற விஷயங்களை எல்லீஸ் செய்கிறார். ஏன் எல்லீஸ் அந்த இடத்துக்கு போனாருன்றதே தமிழ் சமூகத்தால் ஒன்றும் புரிஞ்சிக்க தெரில. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அச்சு இயக்கத்தில் பதிவு பண்ணதை கொண்டாடுற ஆட்கள் வந்து ஓலையில் ஒரு தகவல் சங்க இலக்கியம் நீங்கள் சொல்கிற கிபி 3லேருந்து இப்போ வரைக்கும் பதிவேற்றப்பட்டு 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்ததில்லை. 17 வரைக்கும் உங்களுக்கு ஓலையில் தான் எழுதி வந்தது. அப்போ எந்த ஸ்கூல் தாட் அதை கொண்டு வந்தது? ஒரு சமண குடும்பத்தில் இருந்தால் இல்லை வந்து ஒரு சிவாச்சாரி குடும்பத்தில் இருந்தால் எந்த இடத்துலேருந்து வரல. அது சாதாரண வெகுஜன இவங்க நிலக்கிழார் குடும்பத்தில் இருந்தோ இல்லைனா இவங்க கீழ் ஜாதின்னு நினைக்கிற ஒரு வள்ளுவப்பறையனார் குடும்பத்தில் இருந்தோ தான், பல்வேறு தொல்பிரிவு குடும்பத்துக்குள்ளே தான், மருத்துவர் பிரிவு இவங்க பிரிவுக்குள்ளே தான் அந்த நூல்கள் கிடச்சிது. அப்போ அந்த நூல்கள் எல்லாமே எங்கே நின்றுது? எழுதிக்கிட்டே வந்து இவ்வளோ நாள் எழுதப்பட்ட ஓலையில் எவ்வளோ நாள் இருக்கும்? இப்போ வந்து எல்லீஸுக்கு கிடைச்ச அந்த திருக்குறள் ஓலைச்சுவடி வந்து புத்தம் புதுசாக இருந்துச்சான். பல்வேறு படிகள் கிடச்சிருக்கும், புத்தம் புதுசாக இருந்துச்சான். அது அதனால தான் அவர் சமையல்காரர் கண்ணப்பன் வந்து இவரோட மதுரை கலெக்டரோட சமையல்காரர் வந்து அப்பா என்னங்க நீங்கள் ஓலை நிறைய வாட்டிங்க, பாடபயத்து நெட்பில் பாதி ஓலை செல்லரிச்சிச்சு, அதெல்லாம் ஒரு அடுப்பெரிக்க பயன்படுத்தியிருக்கிறாரு. அவர் வந்து படிக்க தெரிஞ்சவர், அவர் ஒரு பறையர் பிரிவை சேர்ந்தவர் தான். அவருக்கு எப்படி படிக்க தெரிஞ்சது? அவர் படிக்க தெரிஞ்சனால தான் அந்த திருக்குறள் ஓலைப்பா இது புது ஓலை அப்படின்னு கொடுக்குறாரு. அதனால் வந்து அன்றைக்கே குறள் எழுதுனாங்க. அப்போ அந்த இவங்க கலெக்டர் வந்து சட்டம் போட்டுட்டதுனால, எல்லீஸ் சட்டம் போட்டுட்டதுனால புதுசாக அந்த வருடத்தில் படி எடுத்த நூலை கூட பிடிங்கிட்டு போயிட்டாங்க தானே அர்த்தம். ஆமாம் ஆமாம். அப்போ வந்து குறள் அது வரைக்கும் வந்திருக்குது. அப்போது ஓலையில் எல்லா வித நூல்களையும் படி எடுக்கிற வழக்கம் எல்லா குடும்பத்துலேயும் இருக்குது. அடிப்படையில் ஓலை எழுத தெரிஞ்ச குடும்பத்தில் இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் 19 வரலாம். அப்போனா நம்ம ஸ்கூல் சிஸ்டம் வந்து எங்கே பிரேக் ஆச்சு? எல்லாரும் இதில் தானே கற்றுக்கிட்டாங்க. அப்போ வந்து உங்களுக்கு 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு ஸ்கூல் சிஸ்டம் இருந்தது. அந்த ஸ்கூல் சிஸ்டம் இப்போ எனக்கு தெரிஞ்ச வகையில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட ஒரு மாணவர் போகிறாருன்னா அவர்கிட்ட ஒரு நூலை கொடுத்துட்டு அந்த நூலை சொல்லி தருவார். இதுக்கு நடுவில் அவனுக்கு 2 பிரதி அந்த நூலை அந்த ஸ்கூலில் படிக்கும்போதே அவர் எடுத்துக்கிட்டே இருக்கணும். தென்னைப்பள்ளியில் இருக்கும்போதே அவர் பிரதி எடுத்துக்கிட்டே இருக்கணும். பிரதி எடுத்த உடனே ஒரு நூலை அவர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு நூலை எடுத்துகிட்டு வந்துடணும். அந்த 3 நூல்லேருந்து 2 படி எடுப்பார், 1 வாதியார்கிட்ட கொடுத்துருவார். அதை வந்து அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுப்பாரு அவர். அப்படியே பிரதி எடுத்து வந்துடுவார். இப்போ இந்த பையன் வீட்டுக்கு போயிடுறாரு, இவங்க அப்பாவும் இதை மாதிரி படிச்சிருப்பாரு, இவங்க தாத்தாவும் படிச்சிருப்பாரு. அப்போ 3 பேர் என்ன செய்வாங்கன்னா ஒரு நூல் அவங்க முப்பாட்டன் படிச்சிருப்பாரு. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா ஓய்வு நேரங்களில் இந்த பழைய அந்த நூல் வந்து பலகீனம் ஆயிடுச்சு இல்லை அது உதிர்ந்து போகுது அப்படின்னா படி எடுக்கிறத ஓய்வு நேரங்களில் செய்கிறது தமிழோட வழக்காக இருந்திருக்கு. படி எடுத்து முடிச்சாச்சு அந்த நூலுன்னா இந்த நூல் வந்து அறிவு கல்வி, இதை நீங்கள் எங்கேயோ போக முடியாது. அப்போ வந்து இறப்பு சடங்கில் மாவழி அமாவாசையோ இல்லை அவங்க மூத்தோர் கடன்லையோ இல்லைன்னா வந்து கடலாடுதல் ஆறாடுதல் மலையாடுதல்ன்ற வழக்கு பிரகாரம் நம்ம மரபில் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மூல அறிவுக்கான நூலை அங்கே போய் போடுறாங்க, கடலில் போடுறாங்க, இல்லை இந்த மாதிரி இதுவருக்கான புதிர் கடன் செய்யும்போது அதில் போடுறாங்க, இல்லை வந்து
ஒரு நதியை போய் வழிபடுறாங்க, அந்த முக்கூடலில் வழிபடுறாங்க அப்படின்னா அங்கே போய் என்ன கடல் சங்கமத்தில் வழிபடுறாங்கன்னா அங்கே போய் போட்டுட்டு வர்றது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. அப்போ இந்த வழக்கு என்னன்னா படி எடுத்த பிறகு செஞ்சுருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியங்க. ஆமாம். அப்போ இதை படித்தவங்களோ படி எடுத்தவங்களோ வந்து பிராமணனே கிடையாது. சாமிநாதர் போறாரு, ஒரு பிராமணன் வீட்லையும் கலெக்ட் பண்ணல. ஆமாம், நம்ம ஊரே சாமிநாதர். ஆமாம், சாமிநாதர் கடைசியாக போறாரு. என்ன ஆகுதுன்னா போகும்போது படி எடுக்க அவர் பார்த்த வழக்கில் படி எடுத்த தலைமுறையை அவர் சந்திக்கல. படி எடுத்த தலைமுறைனா கொடுத்துருக்காது, பழைய ஓலை கொடுத்துருக்கோம். என் தாத்தா ஏதோ பண்ணார் அப்படின்னும் போது இந்த அச்சு இயக்கத்தை உருவாக்கினவங்க எழுப்ப வேண்டிய கேள்வி எதுன்னு கேட்டிங்கன்னா, எப்போ வந்து படி எடுத்தல் நின்று போச்சுன்றது தான் நீங்கள் தமிழோட வளர்ப்போக்கில் நடந்த கூறு. இப்போ நீங்கள் பேப்பரில் பிரிண்ட் பண்ணதை ஒரு பெருமையாக சொல்லிக்கிறீங்கன்னா அது மிகவும் தவறானதுன்ற நான். ஏன்னா பேப்பரில் பிரிண்ட் பண்ணும்போது அங்கே ஸ்கூல் இல்லை, படி எடுக்கும்போது ஸ்கூல் இருந்தது. அப்போ உங்களோட தமிழ் பள்ளி எங்கே மிஸ் ஆச்சு, எங்கே அது தொழில்படலை. அப்போ 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்திருக்கு, 17 வரைக்கும் வந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது, 18லேயும் நம்மளுக்கு தெரியுது. அப்போ 18 வரைக்கும் வந்த ஸ்கூல் ஏன் நிகழலைன்றதான் சமூக பரிணாமத்தில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் பள்ளிகளோட இடம். அப்போ சங்க இலக்கியமும் உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்குது, எல்லாமே சொல்லித்தரப்பட்டிருக்குன்னு இந்த நூல்களோட சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் வந்து ஓலையை கலெக்ட் பண்ணி அச்சுக்கு ஏற்றினது என்னன்னா இந்த மாதிரி கதை சொல்லாடல்கள் உள்ள சில கவிதை குறிப்புகள் தான் அச்சு ஏற்றினாங்களுடைய ஒன்றும் நிறைய நூல்கள் அச்சுக்கு ஏற்றப்படல. ஏன்னா தமிழோட பல்துறை சார்ந்த அறிவுகள் நூல்களாக இருக்குது, மருத்துவ நூல் இருக்குது, எல்லா நூல்களும் இருக்குது. இந்த நூலை நீங்கள் படிக்கணும்னா வெறும் கவிதை படிக்கிற வெறும் தமிழை படிக்கிற அறிவு போதாது, தமிழ் எண் அறிவு தேவைப்படுது. அப்போ தமிழ் எண் அறிவுன்ற 2 பள்ளியும் அங்கே காணாமல் போயிடுச்சு. தமிழ் பள்ளி காணாமல் போகும்போது எண் பள்ளியும் காணாமல் போகுது. அப்போ நீங்கள் சங்க இலக்கியத்தில் போனால் கணக்காயர் மகன் வந்துக்கிட்டே இருக்கும். கணக்காயர் ஆசிரியர்னாலே கணக்கு வாதியார் தான் ஆசிரியர். பல்வேறு பேருக்கு ஆசிரியர் பக்கம் இருக்குது. மார்ஷல் ஆர்ட் கற்றுக் கொடுத்தாலும் வாதியார் தான், நாடகம் கற்றுக் கொடுத்தாலும் வாதியார் தான், தமிழ் கற்றுக் கொடுத்தாலும் வாதியார் தான். இப்போ பல்வேறு வாதியார்களில் தமிழ் பள்ளி கணித பள்ளியோட இடத்துல தமிழ் பள்ளி ஒரு வகையில் முடியுது. பிற நூல்களை இவங்க எல்லா நூலையும் கலெக்ட் பண்ணாங்க, ஒரு 10% இருக்க கதைகளை மட்டும் இவங்க பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது வரும் கதை. திருக்குறள் போதிச்ச ஒரு ஆசிரியர் வழியாக குறளை புரிஞ்சுக்கிட்டு குறளை பிரிண்ட் பண்ணலை இவங்க அப்படிங்கிறீங்க. ஆமாம், அதுக்கு அதான் அர்த்தம். அதில் இருக்க உரையை அப்படியே எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த உரை வந்து பரிமேலழகர் உரையை எடுத்துக்கிட்டாங்க. பரிமேலழகர் மறுத்து வந்து இப்போ எல்லீஸ் வந்து வராரு. தமிழர் அல்லாத ஒருத்தர் வந்து தமிழ் மேலே ஆர்வப்பட்டு அவர் வந்து எல்லீஸ் வந்து என்னன்னா இது வந்து சைவம் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஒருவேளை சமணராக இருக்கலாம் அப்படின்னு அவர் தான் உயிர்கொள்ளாமை நோயை கொண்டு வர்றாரு. உயிர்கொள்ளாமன்னு ஒரு விஷயம் இருக்குது இவங்க கிட்ட இல்லை அப்படிங்கிற. அப்போ தமிழில் இவர் என்ன படிச்சிருக்கிறாரு, தமிழில் இல்லவே இல்லையா அப்படின்லாம் கேட்டால் தமிழை இவங்க படிக்கலன்னு தான் அர்த்தமாகுது. அப்போ எக்கச்சக்கமான விஷயங்கள் தமிழில் இருக்குது. அப்போ எப்படி தொகை நூல் திரட்டப்பட்டதுன்னே உங்களுக்கு தெரியல. தொகை நூல் இப்படி இருக்குது, அதை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் குறிஞ்சின்ற ஒரு இடத்த இவங்க சொல்கிறாங்கன்னா, இல்லை ராமச்சந்திரன் சார், ஆக்சுவலி நீங்கள் சொன்னதுலேருந்து நான் கேட்குறேன். இப்போ என்னென்னா அது எப்படி வந்ததுங்கிற ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த பிரதி இருந்திருக்கு, அடுத்தடுத்து நம்ம பிரதி எடுத்துக்கிட்டே இருந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அப்போ எல்லா சமூக மக்களும் அந்த படிப்பறிவு கல்வியறிவு அப்படிங்கிறது இருந்திருக்கு, அவங்க வந்து பிரதி எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் வள்ளுவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு வரும்போது வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வள்ளுவருங்கிறது யாருன்னே தெரியல, அவர் எந்த வள்ளுவர் எழுதினாருங்கிறது கூட நமக்கு தெரியாது. ஏன்னா வள்ளுவர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகமே இருக்குது, அதில் இருக்கிற ஏதோ ஒரு வள்ளுவர் தான் இந்த குறளை எழுதுனது. அந்த வள்ளுவருக்கு முன்னாடி திரு அப்படின்னு மரியாதை நிமித்தமாக நம்ம போட்டு திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி நாம் இன்னைக்கு நம்ம வந்து குறளை படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே இந்த குறளை எழுதுனது யாருன்னு தெரியல அப்படின்னு ஒரு சமூகம் உரிமை கொண்டாடுது, வள்ளுவ சமூகம் உரிமை கொண்டாடுது. 1904 வந்து வடிவேலு செட்டியார் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பரிமேலழகர் திருக்குறள் மூலமும் பரிமேலழகர் உரையும் அப்படின்னு அவர் அச்சிடுறார். அதில் வந்து என்ன பண்ணுறாரு, திருவள்ளுவர் நாயனார் அப்படின்னு அவர் அச்சிடுறாரு. அச்சிட்டு அதுக்கு உருவமும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த எல்லீஸ்லேருந்து வேறுபட்டு அதுக்கான உருவம், ஒரு ஜடமுடி இருக்குது, மீசை இருக்குது, தாடி இருக்குது, அந்த குறுக்கில் அந்த போட்டிருக்கிற அந்த வெள்ளை துண்டு அந்த குறுக்கு வெட்டு இருக்குது, அப்புறம் நெத்தியில் பட்டை, நடுவில் குங்குமம், இதையெல்லாம் வச்சு அந்த சமண முனிவர் அப்படிங்கிற இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு ஒரு உருவத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சைவர்களும் அதுக்கு உரிமை கொண்டாடுறாங்க. பரிமேலழகர் சைவ சித்தாந்தம் சார்ந்த உரை தான் எழுதுறாரு. அப்போ அவங்களும் உண்மையிலேயே எனக்கு வந்து சமயத்தை பின்பற்றினாரு அப்படிங்கிறத விட்டுருங்க, எந்த குலம் சார்ந்த இவரை வந்து நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு வருது எப்படி? பரிமேலழகரை வச்சுட்டு தான் எல்லாருமே உரை எழுதுறாங்க. அப்ப பரிமேலழகர் வந்து சித்தாந்தத்துக்கு வந்துட்டார். சரி, 12ஆம் நூற்றாண்டுல வந்துட்டார்.
அவரோட சில குறிப்புகள் எடுத்து மறுக்கிறாங்களே ஒழிய பெருவாரிய பரிமேலழகரோட உரையை தான் இவங்க எடுத்துக்கிறாங்க. ஆமா பரிமேலழகர் தான் அந்த காரணியாக இருக்கிறார். அப்போ சித்தாந்த விளக்கத்துக்குள்ளே போகிறதுக்கு இவங்க முயற்சி செஞ்சுருக்கணும். இப்போ திருவள்ளுவர் மாலைன்னு ஒரு தொகுப்பு இருக்குது. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வள்ளுவர் வந்து யாருக்கும் நெருக்கமானவர் இல்லை. அப்போவே வந்து அறுவகை பிரிவு இருந்து தான், அதுக்குள்ளே பல பூசல்கள் இருந்து தான். ஆனால் வள்ளுவ மாலையோட அந்த வள்ளுவரோட முப்பால் மேலே அவங்களுக்கு யாரும் விரோதம் இல்லை. எல்லாருக்கும் அவங்களுக்கு இணக்கம் தான். அந்த வகையில் வந்து வள்ளுவரோட கருத்தை அன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருந்த அறுவகை பிரிவுன்னு சொல்கிற கூறுகள் கூட தங்களுக்குள்ள கருத்து மோதல் இருந்தாலும் வள்ளுவத்தோட அவங்களுக்கு சமரசம் இருக்கு, உடன்பாடு இருக்குது. அதே தான் சமணத்துக்கும், அதே தான் பௌத்தத்துக்கும், அதே தான் இன்னைக்கு கிறிஸ்துவத்துக்கும் இஸ்லாமுக்குமான நிலைப்பாடாக வள்ளுவத்தை படிக்கிற எல்லாரும் இயல்பாக உணர்ற கூறா இருக்கக்கூடிய. அதனால் பௌத்தத்துலேருந்து தான் வந்தது, சமணத்துலேருந்து தான் வந்து, கிறிஸ்துவத்துலேருந்து தான் வந்தது, இவர் சாலமனோட கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்டு, நான் ஒரு வழி வளர்ந்த ஸ்டூடெண்ட்டு, அந்த மாதிரியான கதைகள்லாம் அவங்கவுங்களோட கோட்பாட்டியலோட வாழ்வாதார சமூக பங்களிப்போட அகப்புற கூறுகளை வள்ளுவம் மாதிரி ரொம்ப நெருக்கமாக அணுக்கமாக சொல்லக்கூடிய ஒன்றுத்தை உலக மாந்தேனம் உணருது. அது எந்த வழக்கில் இருந்தாலும் அப்படின்றதான் அதுக்கு அர்த்தமே ஒழிய சமணம் தான் கொடுக்கக்கூடிய கொடை அளவுக்கு சமணத்துக்கு எதனா இருக்குதுன்னா அந்த கூறு சமணத்துக்கு இல்லை. அந்த கூறே இல்லைங்கிறீங்க. ஒரு திருக்குறளுக்கு கொடுக்குற அவர் தான் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம்ன்றாருல்ல, அப்புறம் அவருக்கு அவர் மழித்து அவர் வைப்பீங்க, அப்புறம் எப்படி சமண இலக்கியமே நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறீங்க. அதனால சமணமே தமிழ்நாட்டுக்கு வராதும் போது நீங்க சமணத்தின் வழியை இவ்வளோ சிக்கலை உருவாக்கிட்டு திரும்ப நீங்க சொல்றதன் வழியா சங்க இலக்கியத்தோட ஒழுக்காறுகள் இருக்குல்ல, திணை ஒழுக்காறுகளை புரிஞ்சிக்காம, திணை ஒழுக்காறுகள் என்னன்னே தெரியாம, இப்போ அகவுறவர்களோட குறிஞ்சி பாடல்கள் கூடிய களி பாடல்களை வந்து இவங்க வந்து ஒரு ப்ளூ ஃபிலிம் மாதிரி பார்க்குறாங்க. அது வந்து இவங்களோட கிறிஸ்துவ பின்னணியான ஒழுக்காறுகளுக்குள்ள ஆட்பட்டதோட விளைவு. தமிழில் அந்த மாதிரி ஒழுக்காறுலாம் இல்லை. அது தலைவனும் தலைவைக்குமான இடம் அது. இப்போ வந்து இது மாதிரி யூத மதமோ கிறிஸ்துவம் சொல்கிற மாதிரி நீ குழந்தை பேருக்கு தான் வந்து நீ வந்து இணையணும், அதுக்கு மேலே பண்ண நீ சாத்தானோட வழிபாட்டாளராக மாறிடுன்ற சார்ஜெல்லாம் தமிழ் சமூகத்துக்கு கிடையாது. ஓகே, தமிழுடைய அது வந்து கட்டற்ற இன்பத்தை நுகருது, அதை வேல்யூ பண்ணுது, அது அதை வெளிப்படையாக பதிவு செய்யுது. அதில் எந்த இடமும் இல்லை. அது தொகை நூல்களில் இவ்வளோ மூத்தோர்களும் மதித்து அதை வச்சிருக்கிறான். கலித்தல்னே அது சொல்கிறான். கலித்தொகைன்னு ஒரு வகையாக இருக்குது, அதுக்குள்ளே அதை முன் வைக்கிறான். இதை வந்து வேற ஒன்றா ஒழுக்காறுகளை பேசுகிறதா இவன் நினச்சிக்கிறான். இவன் எந்த ஒழுக்காரை பேசுகிறாரு? இவரோட இன்றைய கால ஒழுக்காறுகளை கொண்டு போய் அது மேலே போகிறாரு. அதனால தான் எலிசால என்ன செய்ய முடியல, களவு அதிகாரத்தை போப்பு வரைக்கும் யாராலையுமே வந்து பண்ண முடியல. அப்போ வந்து களவு அதிகாரத்துக்கு வந்துட்டா மட்டும் இந்த தமிழ் பண்டையில் வந்து அதில் வந்து திணையெல்லாம் தெரியுதுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ இங்கே எங்கே போச்சு சங்கம் மருவிய நூலில் களவுன்றது ஏன் தமிழ் சமூகம் முக்கியத்துவம் கொடுக்குது? துறவை மட்டுமே பேசுகிற துறவு அமைப்பில் மட்டுமே எல்லா விதமான நீதிகளும் நிலைநாட்டக்கூடிய பௌத்தமோ சமணமோ வந்து குடும்ப ஒழுக்காறுகளுக்குள்ளே போய் அதை செய்ய முடிஞ்சுதான்னா, குடும்ப ஒழுக்காறுகளே வந்து தமிழ் வந்து என்ன ஒழுக்கன்றதை பற்றி பேசுது. அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ சமணத்துக்குன்னு வந்து அர்த்தமாகதைக்கு எந்த இலக்கணமும் இல்லை, பாலிக்கு எந்த இலக்கணமும் இல்லை. ஆனால் தமிழுக்கு வந்து இலக்கணம் இருக்குது. அந்த இலக்கணம் என்னவா இருக்குன்னா, இந்த செயல் எழுதுறதுக்கு சென்டென்ஸ் எழுதுறதுக்குலாம் இல்லை, எழுத்து சொல்லுக்கு மட்டும்தான் இருக்குது. எழுத்து சொல்லுக்கு பொருள்னா வாழ்க்கையோட தத்துவத்தை சொல்லுது. அகப்புறம்ன்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த சொல் பிறக்கும்னுது. உலகத்திலே இப்படி ஒரு இடம் கிடையாது. இது வந்து சமண முனிவர் ஒருத்தர் வந்து வந்துட்டாரு, அதனால் வந்து தமிழ் ஆட்கள் வந்துட்டாங்க, அப்போ தான் அரசை அடைஞ்சாங்க. 300 வருஷத்துக்குள்ளே இவங்க பயங்கர பாடலாம் எழுதிட்டாங்க. அதில் பாதி பாடல் வந்து வெறுமே பிராமண பாடலாக இருக்குது. அப்போ சமணத்துறவி வந்து பிராமணன் கிடையாதா? இவங்க வந்து சமணன்னா பிராமணன் கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ 4 வர்ணத்தில் அங்கே பிராமணன் இருக்கிறான். ஏன் சத்திரியம் மற்றவங்களாம் கூட பாடல் எழுத வேண்டியது ஆனால் சமணத்தின் வழியா? அப்படிலாம் வந்து இவங்க அதை பார்க்கவே இல்லை. அப்போ சில தீவிரமான ஆய்வு தரப்பில் வேலை பார்த்தவங்க, மொழியின் மேலே வேலை பார்த்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள இன்றைய வெகுஜன கருத்தியலில் அரசியல் கருத்தியலில் ஆட்படுற இன்றைய காலவெளிகளில் வெறுமே வந்து பிராமண எதிர்நிலைவாதமாக சங்கலிக்கத்தை பார்க்கறதுன்ற ஏரியாவில் ஏடிஎம்கே டிஎம்கேன்றது பிராமண அமைப்பு இருந்தால் ஒட்டுமொத்த சங்கலிக்கும், டிஎம்கே வந்தால் பிராமணர்கள் பட்டியலிடுறவங்களை நீக்கிட்டு சங்கலிக்கத்தில் பாதி தான். இப்போ நான் ஒரு காட்சி வழி ஊடகத்திலேருந்து வரதுனால நீங்கள் காமிக்கிற இன்னொரு வகையில் காட்சியாக எனக்கு இருக்குது. அந்த காட்சி என்னென்னா, நான் ஒரு மேலைய வரலாறையும் படிக்கிறேன், இந்திய வரலாறும் படிக்கும்போது
நீங்கள் அரசியலாக புரிச்சுக்கிற சமணமோ பௌத்தமோ எல்லாத்தோட காட்சி எனக்கு தெரியுது. அப்போ நீ சொல்கிற மாதிரிலாம் இல்லைப்பா அது அப்படின்னு நான் சொல்கிறேன். அது சரி, ஒரு ஓவியராக உங்ககிட்ட நான் கேட்குறேன். இப்போ வந்து என்னென்னா இறுதியாக நம்ம இன்னைக்கு வச்சிட்டு இருக்கிற இன்னைக்கு பார்க்கிற திருவள்ளுவர் அப்படிங்கிறது ஒரு வேணுகோபால் சர்மாங்கிறவர் வந்து வடிவமைச்சது தான். இறுதியாக திருவள்ளுவர் இப்படி தான் இருப்பார் ஒவ்வொரு இல்லை, அவர் வடிவமைச்சர்ன்ற தகவல் எப்பயுமே அறகுறையாக இருக்குது. அதை கேட்டவர் வந்து நம்ம பாரதிதாசன். பாரதிதாசன் முதல்ல முயற்சி எடுக்கிறார். ஒரு சூஃபி முஸ்லீமோட ஒரு இதுவை வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு, தற்காவை அந்த ஞானியை வரைஞ்சிக்கிற ஒரு ஆளுக்கு தான் பா இவரையே கொஞ்சம் போட்டு கொடுப்பான்னு வாங்குறாரு பாரதிதாசன் வாங்குறாரு. அதனோட பிரதி தான் இது. அதனால அது வந்து திருக்குறள் திருவள்ளுவருக்குன்னே உருவாக்கப்பட்ட பிரதி இல்ல. பாரதிதாசன் கேட்டது நம்ம வேணுகோபால் சர்மா கிட்ட கேட்கிறாரு. ஓவியம் ஆனா அவர் எதை பண்ணிட்டு இருந்தாருன்னா இந்த சூஃபி ஞானியை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த சூஃபி ஞானியினுடைய அது மேல மேக்கப் போட்டதுதான் இந்த வள்ளுவர். அப்போ வள்ளுவர் வந்து என்ன செய்கிறாருன்னா இப்படி வச்சுக்கிறாரு, ஒரு ஆணி வச்சு எழுதிக்கிட்டே இருக்கிறதா ஒரு இருக்கு. நான் எப்பவுமே அதை கிண்டல் பண்ணுவேன். என்னப்பா இது இப்படி வச்சுக்கிட்டு இப்படிலாம் எழுத முடியாது. ஓலையில் எழுதணும்னா இந்த ஆணியை வந்து இந்த கட்டவரல்ல ஒரு வி மாதிரி கட்டிருக்கும், சப்போர்ட் பண்ணிப்பாங்க. அதில் கட்டவரல் தான் அசையணும், இல்லை ஓலையை போய் குத்திடும், ஆணி கிழிச்சிடும். அப்போ அது மேலே ஓலையை இந்த 4 விரலில் பிடிச்சிக்கிட்டு இப்படி தான் எழுதணும். இப்படி தனியாக எழுதிங்கன்னா ஓலை 4 இதில் பொத்துக்கும். இதுதான் ஓலை எழுதுகிற முறை. இன்றைக்கும் ஓலைகள் எழுதுகிற நிறைய குத்தூசி கத்திகள்லாம் இருக்குது. எப்படி எழுதுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதில் அந்த சின்ன பள்ளத்தில் வந்து கறி பூசிட்டு அது ஒரு 400 வருஷம் நீங்கள் பதப்படுத்தி தாங்கும். அப்போ ஒரு ஓலையில் எழுதிட்டிங்கன்னா இப்போ புக் பிரிண்ட் 100 வருஷத்துக்கே வராது. ஆமாம், இல்லை அந்த கறி பூசுறது அந்த மெத்தட் ஒன்று சொன்னீங்களே, அது என்ன கறி பூசுவாங்க? கறினா நீங்கள் எந்த கறியை மென்ஷன்? இவங்க மஞ்சத்தூள் இதெல்லாம் இது பண்ணி மஞ்சள்லாம் தடவி இந்த வசம்பு இதெல்லாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரியான பொருட்கள் வழியாக அந்த டெப்த்தில் இந்த இது படியுது. அப்புறம் உதிர்த்துட்டு அதில் எழுதுவாங்க. அந்த பதப்படுத்தி அந்த ஓலையை பதப்படுத்தி. ஆமாம், அதை பதப்படுத்தி தான் இது வரும். நல்லா காஞ்சி ஒரு குறிப்பிட்ட இளம் ஓலை எடுக்கணும், அதை பதப்படுத்தணும். முத்தின ஓலை கிழிஞ்சிரும். ஒரு இளம் ஓலைக்கும் அதுக்கு முன்னின ஓலை எடுக்கிறது அதுக்குன்னு பிரத்யேகமான வந்து பனை ஓலை எடுக்கிற மரபுன்றது தனியாகவே இருந்தது. இப்போ கல் எடுக்கிறதுக்கு மட்டும் பனை இல்லை, இந்த ஏடுக்கு தான் வந்து ஒரிசா வரைக்கும் எடுத்துருக்குறாங்க. வட இந்தியாவில் தான் ஓலை கிடையாது. ஒரிசா, கர்நாடகா, ஆந்திரா வரைக்கும் ஓலைகள் உண்டு. அதை தனித்தனி இவ்வளோ பெருசு இருக்கும். அது இவ்வளோ பெருசு இருக்கும். ஒரு அதிகாரம் 2 அதிகாரத்தை கூட ஒரே ஓலையில் எழுதிடுவாங்க. அப்போ வேணுகோபால் சர்மா வந்து கொடுத்த வள்ளுவருடைய உருவம் வந்தது ஒரு சூஃபியினுடைய கற்பனையிலிருந்து வெளிவந்தது. ஆமாம், அவரை உருவப்படுத்துகிற இடத்துல இருந்து அதை ஒத்தி எடுத்துட்டாங்க. அதனால தான் அவர் பார்த்தா காக்காசியன் ரேஸில் இருக்கிறாரு. சரி அந்த மாதிரி இந்த ஷேட்லாம் அடிச்சு அந்த குடும்பிலாம் வச்சு அந்த தாடியெல்லாம். ஆமாம், அப்படிலாம் எதுவுமே அவருக்கு அவசியம் இல்லை. சரி, இப்போ நம்மளுக்கு அந்த கன்னியாகுமரியில் நம்ம திருவள்ளுவர் சிலை இருக்கு இல்லையா, அந்த திருவள்ளுவர் சிலை வந்து ஒரு பக்கமாக நெளிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அதற்கான காரணம் வந்து அது பணிவு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிற்பியா இல்லை, நம்ம கிட்ட திரிபங்கன்னு ஒரு போஸ் இருக்குது. இப்போ நேரடியாக வரப்பான்னு அவர் முறிஞ்சிருவார் இல்லை, அதனால இயல்பாக இருக்கிறாருன்னா இந்த தலையும் மார்பும் இடுப்பும் வந்து 3 கோணங்களில் திரும்பி இருக்கணும். திரிபங்க நிலை தான் உச்சபட்சமான இடம். திரிபங்க நிலையை வச்சுக்கிட்டு ஆனால் நேராகவே இருக்கிறார். அந்த சிற்பம் என்ன செய்யுதுன்னா நேராகவே நிற்குது, ஆனால் இதை மட்டும் அப்படி பண்ணிக்குது. அப்போ சிற்பத்துக்கான இடத்துல இடுப்பு இப்படி திரும்பி இருக்கணும், இடுப்பு இப்படி திரும்பி இருக்கணும், மார்பு இப்படி வந்திருக்கணும், அப்போ இப்படி பார்க்கணும். அப்போ தான் என்னென்னா இது ஒரு கான்ட்ரோபோஸ்ன்னுவாங்க ஐரோப்பிய மரபில். இப்போ முறுக்கி வைக்கிற மாதிரி ஒரு கணப்பொழுதில் அவர் திரும்பி இப்படி வந்துடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி திரும்பி அப்படி எடுப்பாங்க, இப்படி எடுப்பாங்கன்னா அவர் திரும்பி இப்படி வந்துடுவார். எவ்வளோ நேரம் இருப்பார்? இது வந்து ஒரு சிற்ப அமைதியில் ஓவிய உக்தியில் வந்து என்னென்னா அது ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி திரும்ப அந்த போஸ்டர் வந்து ஒரு கணப்பொழுதாக இருக்கும், அப்புறம் திரும்பிடும். அத மாதிரி இந்திய சிற்பக்கலையிலையும் திரிபங்கன்னு அதுக்கு பேர். உடலோட இந்த 3 உறுப்புகள் வந்து முறுக்கி இருக்கிறது வழியா இப்படி பார்க்குறீங்க, வாங்க வாங்க அப்படின்னோடனே திரும்பிடணும். வாங்கன்றது நாங்கள் பார்த்தோம், வாங்கன்னு அப்படியே நின்றுட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் இப்படியே இருக்கக்கூடாது. அப்போ அந்த திரிபங்க நிலையை அவர் பயன்படுத்தியிருந்தாலும் திரிபங்கத்தை தோற்றுவிக்க முடியல. ஏன்னா அவர் அவ்வளோ கல் அடிக்கிட்டு போகும்போது அந்த பிளர்வு அவருக்கு வருது, மிக உயரமா இருக்கிறதுனால. அதுல 2 விஷயம் என்ன சிறப்பு அப்படின்னா, வள்ளுவருக்கு வந்து மத ரீதியான எதிர்ப்பு தமிழ்நாட்டில் வந்ததுனால சங்கலிகத்துலேருந்து எதை எடுத்தாலும் மதமா இருக்குது. அப்போ மத ரீதியான எதிர்ப்பு, நாங்கள் ஒரு செக்குலரு, நாங்கள் மதம் தவிர்த்தருன்னும் போது வள்ளுவரை தான் எடுத்துக்க முடிஞ்சது இவங்களால. வள்ளுவரை தான் பிறரால் கேள்வி கேட்க முடியல, மதிக்க தகுந்த ஆளாக இருந்தார். இப்போ வள்ளுவரோட சிந்தனையை முன்னெடுத்து போகாமல் என்ன செஞ்சாங்கன்னா வள்ளுவரை ஒரு அடையாளமாக்கி
தன்னோட தமிழரோட அடையாளங்களை விலக்கிக்கிட்டவங்க வள்ளுவரை சுமக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்குற திராவிட அரசியலிருந்து தமிழோட ஓட்டு அரசியலுக்கு வந்த திராவிட கழகம் வந்து என்ன செய்யுதுன்னா, கலைஞர் மாதிரியான ஆட்கள் வந்து தமிழ் மூமெண்ட்டுக்குள்ளே இருந்த இந்த வள்ளுவரை தூக்கிட்டு வந்து திராவிட கருத்தியலில் முன் வச்சாங்க. அந்த வழக்கு கதைகள் இருந்த மயிலாப்பூரை ஒட்டி சென்னையில் அவர் நிறுவிட்டாங்க. அவ்வளோதான் விஷயம். ஆனால் அதே ஆய்வு கருத்துகள் வந்து அவர் வந்து இந்த பொன் தூண்டில்லாம் பயன்படுத்துவார் நிறைய இடங்களில். அதை வச்சுக்கிட்டு கன்னியாகுமரியில் தான் இன்றைக்கும் பொன் தூண்டியில் இந்த மீன் பிடிக்கிறாங்கன்ற அடிப்படையில், அந்த நாஞ்சில் நாட்டு வள்ளுவர் நாடுன்ற வழக்கின் அடிப்படையில் அந்த குமரியை வந்து தேர்வு செஞ்சதோட விளைவு என்னென்னா, ஏற்கனவே இந்திய அகிலத்தை ஒன்று திரட்டத்தில் வட இந்திய வேதாந்த போக்குகளை மறுத்த ஆள் தான் ஒரு வகையில் அந்த பண்பாட்டை மறுத்தார் விவேகானந்தர். ஆனால் வேதாந்தத்தை தான் வழிமொழிஞ்சார். அதனோட குறியீடாக இருந்த அந்த விவேகானந்தர் பாறையை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு கலைஞர் செஞ்ச இந்த வள்ளுவர் சிலை வந்து ஏதோ ஒரு தமிழ் பரப்புக்குள்ளே இந்த இடத்த மீட்டுக்கிறதுக்கான ஒரு மிக முக்கிய பங்காற்றிருக்கு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவ்வளோதானே ஒழிய அந்த சிற்பத்துக்கு அந்த சிற்பம் வச்சதுக்கு அப்புறம் நான் கன்னியாகுமரி போகிறதே விட்டேன். ஏன்னா ஒரு சிற்பியாக எனக்கு அவமானம். என்னாச்சு? கன்னியாகுமரிக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் போகல, அந்த சிலை வச்சதுக்கு அப்புறம் போகல. அப்படி என்ன பிழை கண்டீர் அந்த சிலையில? அப்படி என்ன பிழை? 3 காமிக்கிறாரு. இந்த 3 வந்து நம்மளோட மரபு பிரகாரம் சூளம், வடக்கு சூளம்னு காமிக்கிறாரு. வடக்குக்கு சூளமா, தமிழ்நாட்டுக்கே சூளமா? சூளமா. 3ன்னா என்ன சொல்லணும்னா, தமிழோட எண் மரபு பிரகாரம் 2ம் 1ம் சேர்ந்தாதான் 3. இப்படிதான் காமிக்கணும். வராத அடவு பிரகாரம் தமிழ் சிற்ப மரபு பிரகாரம் 3 முப்பால்னு சொன்னா இப்படி சொல்லணும். முப்பாலை இப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா, எனக்கு இந்த கல்லை நிறுத்த முடியல, சிற்பி தோல்வி அடைஞ்சிட்டார் இந்த கல்லை. இதுக்குள்ள இவ்வளவு அர்த்தம் இருக்கா? அப்ப என்னன்னா, இந்த சிற்ப மரபு எதை சொல்ல வருது அப்படின்னு சிற்பத்தை முன்வைக்கிற ஒரு சிற்பின்ற இடத்துக்குள்ள எனக்கு இந்த நவீன கால சிற்ப மரபாளர்களோட இந்த 400 வருடத்தோட காசியப்ப மரபை சேர்ந்த முன்மொழிகிற இந்த பண்பாட்டு தளத்தில் இருக்கவங்களோட எனக்கு பெரிய முரண் இருக்குது.